Hello my dear family. இன்னைக்கு நம்ம beginnersக்கான ஒரு லெசன் பார்க்க போறோம். அதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா question words அதாவது how அப்படிங்கற question வச்சு டிஃபரண்டா எப்படி நம்ம வந்து questions மேக் பண்றது. இப்போ how ஓட many ஆட் பண்ணோம்னா எத்தனை அப்படிங்கற மீனிங் வரும். how ஓட much நம்ம ஆட் பண்ணோம்னா how much அப்படினா எவ்வளவு அப்படிங்கற மீனிங் வரும். சோ இந்த மாதிரி நம்ம டிஃபரண்ட் question words தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Number 1 in our list is how big. how ஓட big அப்படின்ற adjective நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா எவ்வளவு பெரியது அப்படின்றதான் இதோட மீனிங். இப்போ உங்களுடைய அபார்ட்மெண்ட் எவ்வளோ பெரியது அப்படின்னு சொல்லி கேட்போம். உங்களுடைய உங்களுடைய வயக்காடு எவ்வளோ பெரியது. ஸோ இந்த மாதிரி எவ்வளவு பெரியது அப்படின்றத கேட்குறதுக்கு how big அப்படின்ற கொஸ்டின் வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், how big is your apartment? how big is your land அல்லது farm அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே. Number 2 in our list is how deep. how deep அப்படின்னா எவ்வளவு ஆழம் அப்படின்னு சொல்லி கேட்குறது. இந்த ஸ்விம்மிங் பூலில் உங்களுடைய ஸ்விம்மிங் பூல் வந்து எவ்வளோ ஆழமானது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு how deep is your pool அப்படின்னு சொல்லி கேட்கலாம். how deep is your well. உங்களுடைய கிணறு எவ்வளோ ஆழம், உங்களுடைய பூல் வந்து எவ்வளவு ஆழம், ஸ்விம்மிங் பூல் வந்து எவ்வளோ ஆழம். ஸோ இந்த மாதிரி கேட்குறதுக்கு எவ்வளவு ஆழம் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு how deep யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. Number 3 in our list is how fast. how fastனா எவ்வளவு வேகம் அப்படின்னு சொல்கிறது. how fast is your internet அப்படின்னு கேட்கலாம். how fast do you run. உங்களுடைய இன்டர்நெட் வந்து எவ்வளவு வேகமாக இருக்கும் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட மீனிங். how fast do you run அப்படின்னா நீங்கள் எவ்வளவு வேகமாக ஓடுவீங்க அப்படின்றதான் இந்த செகண்ட் கொஸ்டினோட மீனிங். ஓகே. Number 4 in our list is how far. how far அப்படின்னா எவ்வளவு தூரம் அப்படின்றதுக்கு நம்ம how far யூஸ் பண்ணுவோம். எவ்வளவு தூரம், இன்னொன்று வந்து எதுவரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ரெண்டு மீனிங்லேயும் இந்த கொஸ்டின் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், how far is சென்னை ஃப்ரம் பாண்டிச்சேரி. சென்னை வந்து பாண்டிச்சேரியிலேருந்து எவ்வளோ தூரம். ஸோ இந்த மாதிரி கேட்குறது. how far is your office from your residence. உங்களுடைய வீட்டிலேருந்து உங்களோட ஆஃபீஸ் எவ்வளோ தூரம், இந்த மாதிரி கேட்கலாம். அண்ட் how far has the construction work gone. யாராவது பில்டிங் கட்டிட்டு இருக்கிறாங்க, புதுசாக வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கட்டிட வேலையெல்லாம் எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு how far கேட்கலாம். how far have you studied or how far have you read அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏதாவது ஒரு ஸ்டோரியோ இல்லை புக்கோ ஏதோ படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா எது வரைக்கும் படிச்சிருக்க. ஸோ அந்த மாதிரி கேட்போம் இல்லையா. எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க கிட்ட எது வரைக்கும் படிச்சிருக்கிற. ஸோ இந்த மாதிரி கேட்குறதுக்கும் நம்ம how far அப்படின்ற கொஸ்டினை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் how close. how close அப்படின்னா எவ்வளவு பக்கம் அப்படின்னு சொல்கிறது. எவ்வளவு தூரம்ன்றதுக்கு how far யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். எவ்வளோ பக்கம், எவ்வளோ கிட்டக்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு how close யூஸ் பண்ணிக்கலாம். how close is it அப்படின்னா இது எவ்வளவு பக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறது. how close is it from your native. உங்களோட சொந்த ஊர்லேருந்து அது எவ்வளோ பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறது. நீங்கள் வீடியோ ஷூட்ஸ்லாம் எடுக்கிறீங்க இல்லையா. ஸோ அது வந்து உங்களுடைய நேட்டிவ்லேருந்து எவ்வளோ கிட்டக்க அந்த மாதிரி கேட்கலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் how much. how much means எவ்வளவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ how much is usually used for uncountable noun. எண்ண முடியாத பொருட்களுக்கு நம்ம வந்து how much யூஸ் பண்ணுவோம். how muchனா எவ்வளவு அப்படின்னு சொல்கிறது. how much petrol do you want. how much milk do you want. how much kerosene do you want. how much sugar do you want. ஸோ இந்த சுகர், மில்க், பெட்ரோல் இது எல்லாமே வந்து uncountable. ஸோ அதனால் எவ்வளவு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம how much யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இதே மாதிரி வந்து கவுண்டபிள் நவுனாக இருந்தால் how many யூஸ் பண்ணுவோம். இப்போ how many members are there in your classroom. உங்களோட கிளாஸ் ரூமில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது. how many apples are there in the basket. பேஸ்கெட்டில் எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்குது. ஸோ ஆப்பிள்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், மெம்பர்ஸ் இதெல்லாம் வந்து கவுண்டபிள். ஸோ அதனால் நம்ம how many யூஸ் பண்ணுறோம். ஓகே. Number 8 in our list is how tall. how tall means எவ்வளவு உயரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு how tall நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், how tall is the Eiffel Tower in Paris. பாரிஸில் இருக்கிற ஐஃபில் டவர் எவ்வளோ உயரம் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். how tall is your elder brother. உன்னுடைய அண்ணன் எவ்வளோ உயரம் அந்த மாதிரி கேட்குறது. how tall is he. how tall is she. ஸோ அப்படின்னா வந்து அவன் எவ்வளோ உயரம், அவள் எவ்வளோ உயரம். ஸோ இந்த மாதிரி கேட்குறதுக்கு how
tall நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். நம்பர் 9 in our list is how old. how old அப்படின்னா ஒருத்தருடைய வயதை கேட்குறதுக்கு நம்ம how old, what is your age அப்படின்னு கேட்கக்கூடாது, how old அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ how old are you அப்படின்னு சொல்லலாம். how old is he, அவருக்கு எத்தனை வயது, how old is he, அவளுக்கு எத்தனை வயது, how old is she. ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ how old அப்படின்றது வயதை குறிக்கும், எவ்வளவு வயது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி, எத்தனை வயது அப்படின்றது கேட்குறதுக்கு how old யூஸ் பண்ணுவோம். ஸோ the last and final one is how often. how often அப்படின்னா எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை, எப்பப்பெல்லாம். ஸோ இந்த மாதிரி கேட்குறதுக்கு நம்ம how often யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் how often do you go shopping அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை ஷாப்பிங் போவீங்க, எப்பப்பெல்லாம் நீங்கள் ஷாப்பிங் போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது. how often do you see him, how often do you go to your native. நீங்கள் அவரை எப்பப்பெல்லாம் பார்ப்பீங்க, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் அவரை மீட் பண்ணுவீங்க, நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை உங்களுடைய சொந்த ஊருக்கு போவீங்க. ஸோ இந்த மாதிரி கேட்குறதுக்கு how often யூஸ் பண்ணிக்கலாம். That's it with the lesson today. இன்னைக்கு வந்து நம்ம how அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டின் வேர்டு வச்சு எப்படி நம்ம மல்டிபிள் கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய how high, how small, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய கொஸ்டின் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொஸ்டின்ஸ் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். Thank you so much for clicking this video. இதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ஸ் வேணும் அப்படின்னா, பிகினர்ஸ்க்கான லெசன் வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். Thank you so much. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.